श्रीराम जय राम जय जय राम ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 27 திருஜடையின் கனவு. சீத்தை இப்படி சொன்ன உடனே ரொம்ப கோபம் ஆயிட்ட ராட்சசிகள் ராவணன்கிட்ட சொல்ல போயிட்டாங்க. சில பேர் சீதா பிராட்டியார்கிட்ட நின்றுட்டு கோபமான வார்த்தைகளால் பேசுகிறாங்க. சீத்தை எழுந்தவளை, இப்படி ஒரு பாவகரமான முடிவுக்கு நீ வந்திருக்கிற, நாங்கள் உன்னை சந்தோஷமாக சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அறிவில் ரொம்ப சிறந்தவங்க மூத்தவங்க திருச்சடையும் கண் விழித்து பார்த்துட்டு இந்த கெட்ட அரக்கிகளை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப மோசமானவங்க, இழிகுணம் படைச்ச இந்த நீங்கள்லாம் நிறுத்துங்க. ஜனகருடைய புதல்வி தசரதருடைய அன்புக்குரிய நாட்டு பெண்ணுமான இவரை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. தீய சிந்தனை இருக்கக்கூடிய நீங்களே உங்களை சாப்பிட்டுக்கோங்க. இப்போல்லாம் ராட்சசர்கள் எல்லாம் யாருமே இல்லாமல் போன மாதிரியும் இவரோட கணவருக்கு வெற்றி ஏற்பட்டதாகவும் ஒரு அற்புதமான ஒரு கனவை நான் பார்த்தேங்கிறாங்க. திரிஜடை இப்படி சொன்ன உடனே அங்கே இருக்கிற ராட்சசிகள் எல்லாம் பதஷ்டமாக, அந்த கனவு என்ன, இந்த நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்ன உடனே திரிஜடை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகள் சுமக்கப்பட்ட அந்த பல்லக்கில் ராமன் வர பார்த்தேன். வெண்ணிற மாலைகளும் ஆடைகளும் அணிஞ்சிட்டு லட்சுமணனோட வந்தார். சொப்பனத்தில் கடல் மத்தியில் ஒரு வெண்மையான மலை மேலே வெண்மையான ஆடை உடுத்தின சீத்தை இருந்தாங்க. சூரியனோட பிரப பிரிவில்லாமல் இருக்கிற மாதிரி சீத்தை ராமனோட சேர்றாங்க. 4 தந்தங்கள் இருக்கக்கூடிய மலை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய யானை மேலே ராமனும் லக்ஷ்மணனும் நல்லா ஒளி வீசிட்டு இருக்கிறத பார்க்குறேன். தன்னோட இயல்பான தேஜஸால் பிரகாசிச்சிட்ருக்கிறவங்க வெண்மையான மாலை ஆடையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சிங்கம் மாதிரி வீரம் இருக்கிற அவங்க 2 பேரும் ஜானகி கிட்ட வர்றாங்க. அப்புறம் மலை உச்சியில் சேர்த்து அவருடைய கணவரால் கை கொடுத்து ஏற்கப்பட்டது. ஆகாயத்தில் இருந்த யானையோட முதுகில் ஏறிக்கிட்டதை பார்த்தேன். கணவர் மடியிலிருந்து எழுந்து தாமரை கண் இருக்கக்கூடிய அவர் தன் கையால் சந்திர சூரியர்களை தொடுறதை பார்த்தேன். சப்பனத்தில் சந்திர சூரியனை பார்க்குறது ரொம்ப நல்ல சுகுணமாக கருதப்படுது. அதே மாதிரி அந்த 2 குமாரர்களும் சீதா பிராட்டியார் உட்கார்ந்திருந்த அந்த உத்தமமான யானை இலங்கை மேலே வந்து நின்றுச்சு. வெண்மையான 8 காளைகள் பூட்டின திவ்யமான தேரில் பத்தினி சீத்தையோட புஷ்பக விமானத்தில் இருந்த லக்ஷ்மணனோட ராமன் இங்கே வந்தார். வெண்மையான மாலைகள் ஆடைகள் அணிஞ்ச புருஷோத்தமரான அவர் லக்ஷ்மணனோட சூரியன் மாதிரி பிரகாசிக்கிற திவ்யமான புஷ்பக விமானத்தில் ஏறி வடக்கு திசை நோக்கி போகிறாரு. இப்படி விஷ்ணுவுக்கு நிகராக பராக்கிரமம் இருக்கக்கூடிய ராமனை சகோதரனான லட்சுமணனோடையும் சீதையோடையும் நான் பார்த்தேன். பாவிகளால் ஸ்வர்க்கபோகம் அடைய முடியாதுங்கிறது போல பேராற்றல் இருக்கக்கூடிய ராமனை தேவாசுரர்களால் ராட்சசர்களால் யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதே சமயம் உடம்பு பூரா எண்ணெய் பூசிட்டு செவந்த வஸ்திரத்தோட அரளி மாலையோட குடிச்சுக்கிட்டு மதிமயங்கி தரையில் விழுந்திருக்கிறத ராவணனை நான் பார்த்தேன். புஷ்பக விமானத்தில் இருந்து பூமியில் ராவணன் விழுகிறான். அப்புறம் கருப்பு உடை அணிஞ்ச மொட்டை தலையோடு இருந்த அவனை ஒரு பெண் பிடிச்சி இழுத்துட்டு போகிறத பார்த்தேன். சிவந்த மாலைகளை அணிஞ்சிட்டு உடல் பூச்சிகளை பூசிட்டு எண்ணெய் குடிச்சிட்டு சிரிச்சிட்டு ஆடிட்டு மனம் கலங்கி வசமிழந்து கோவேறு கழுத பூட்டின ரதத்தில் கழுத பின்தொடர வேகமாக தெற்கு திசை நோக்கி போகிறான். பயத்தில் மனசு தடுமாறி ராட்சசாதிபதியான ராவண கழுத மேலே இருந்து தலை குப்புற கீழே விழுகிற காட்சியை நான் பார்த்தேன். உடனே அவன் நிலத்தடு மாறி எழுந்து கஷ்டப்பட்டு நின்று பயத்தினால போதையாலையும் மனசு செதறி பைத்தியம் போல உடம்புல ஆடையே இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை பதட்டிட்டு பொறுக்க முடியாத ஒரு துர்நாற்றம் இருட்டா இப்படி இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு அழுக்கு சேத்துக்குள்ளே போய் வேகமாக விழுந்து மூங்கிடுறான். கருப்பு நிறம் சிவப்பு ஆடை அழுக்கான உடல் இருக்கக்கூடிய ஒரு பெண் ராவணனோட பிடரியில் கை வச்சு தள்ளிட்டு யமனுக்குரிய திசை நோக்கி இழுத்துட்டு போகிறான். கும்பகர்ணனும் இதே மாதிரி என் சொப்பனத்தில் பார்த்தேன். ராவணனோட புதல்வர்கள் எல்லாரும் மொட்டை தலையர்களாக எண்ணெய் பூசியவங்களாக இருந்தாங்க.
ராவணன் பன்றியிலையும் இந்திரஜித்து முதலையிலையும் கும்பகர்ண ஒட்டகத்திலையும் தெற்கு திசை பார்த்து போகிறாங்க. விபீஷணன் ஒருத்தர் மட்டுமே வெண்குடை உடையவராக காணப்பட்டார். வெண்மலர் மாலை ஆடை, வெண்சந்தன பூச்சு, சங்கம், துந்துபி இந்த மாதிரி வாத்திய கோஷங்கள், நாட்டியம், பாட்டு இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய மலை மாதிரி ஒளி வீசுகிற மேகம் போல முழங்குற யானை தந்தங்கள் இருக்கக்கூடிய திவ்யமான யானையின் மேலே உட்கார்ந்துருக்கிற விபீஷணன் 4 மந்திரிகள் கூட ஆகாயத்தில் பார்த்தேன். பயங்கரமான சப்தங்கள் எழுப்புகிற வாத்தியங்களை வாசிச்சுட்டு செம்மலர் செவ்வாடை அணிஞ்சிட்டு மதுபானம் செஞ்சுட்டு அங்கங்கே நிற்கிற ராட்சச கூட்டங்களையும் நான் பார்த்தேன். அழகா இந்த நகரம், லங்க நகரம், குதிரை, ரதம், யானை, உப்பரிகை, தோரணம் வாயிலெல்லாம் அழிக்கப்பட்டு கடலில் முழுகிறத பார்த்தேன். ராவணனால் ஆளப்படுற இலங்கை ராமதூதனான ஒரு வானரத்தால் ரொம்ப வேகமாக எரிக்கப்படுறதையும் கனவுல பார்த்தேன். சாம்பலாய் கிடந்த லங்கைக்குள்ளே எண்ணெய் குடிச்சிட்டு அலங்கோலமாக பெருங்குரலில் சிரிச்சிட்டு ராட்சச பெண்கள் நுழைஞ்சாங்க. கும்பகர்ணன் இந்த மாதிரியான ராட்சசர்கள் எல்லாம் செவந்த ஆடையோட சாணம் நிறைஞ்ச பள்ளத்தில் மூழ்கினது நான் பார்த்தேன். ராட்சசிகளே, நான் சொல்கிறத கேளுங்க, இங்கேருந்து ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அழிஞ்சு போயிடுவீங்க. ராமன் சீத்தையை அடைஞ்சிடுவார். ரொம்ப கோபமாக இருக்கிற ராமன் எல்லா ராட்சசர்களோடையும் உங்களையும் கொன்றுவார். வனவாசத்தில் துன்ப காலத்தில் தன்னோட உதவியாக இருந்தவர், அன்பு மதிப்பு இருக்கக்கூடிய தம் பத்தினியை அதட்டி உருட்டி மிரட்டின கஷ்டப்படுத்தின உங்களை அவர் மன்னிக்கவே மாட்டார். குரூரமான வார்த்தைகளெல்லாம் சீத்தை பிராட்டியார்கிட்ட பேசாதீங்க, அமைதியாக பேசுங்க. வைதேகி கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, இதுதான் சரியான வழின்னு எனக்கு படுது. சீதா பிராட்டியார் இவ்வளவு துக்கம் அனுபவிக்கிறாங்க. இப்போ அவர் எல்லா கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு உத்தமமான தன் கணவரை அடைய போகிறாருன்னு என் கனவு காட்டுது. ராட்சசிகளே, சீதை உங்களால் பயமுறுத்தப்பட்டவராக இருந்தாலும் இப்போ அவரை பிரார்த்திச்சுக்குங்க. இதை பற்றி ஏன் சொல்லுவானே, சீக்கிரம் நல்ல முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவனால் ராட்சசர்களுக்கு பயங்கரமான ஆபத்து வந்திருக்கு. ஜனகபுத்திரியான மைதிலி ஒரு வணக்கம் சொன்னாலே அவர் மகிழ்ந்து போயிடுவார். ராட்சசிகளை உங்களெல்லாம் பேராபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு கருணை கடலான இவரே போதும். அகன்ற கண்கள் இருக்கக்கூடிய இவர் சரீரமே விகாரம் அடையலை, அங்கங்களில் கொஞ்சம் மாறுதல் கூட இல்லை. பளிச்சுன்னு இருக்கக்கூடிய இவர் கொஞ்சம் நிழல் படிஞ்சது போல் நிறம் குறைஞ்சது காணப்படுறது தான் இவருக்கு ஏற்பட்ட ஒரே துன்பம் நினைக்கிறேன். துன்பமே அணுகத்தகாத இவர் ஆகாயத்தில் உள்ள இருக்கிற விமானத்தை அடைஞ்சிட்டதா பார்த்தேன். அந்த காட்சி வைதேகியோட துயரம் குறைய தொடங்கிருச்சு அப்படிங்கிறத காட்டுது. ராவணனோட அழிவையும் ராகவனுடைய வெற்றியையும் இவர் ரொம்ப பிரியமான செய்தியை கேட்க போறாருங்கிறதையும் நல்ல சகுனங்களெல்லாம் காட்டுது. உத்தம பெண்மணியான இவருடைய தாமரை இதழ் மாதிரி அகன்ற இடது கண் செஞ்ச மகிழ்ச்சியோட படப்படக்குது. எதிர்பாராம வைதேகியோட இடது கை மட்டும் ஆடுது. யானை துதிக்க மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடது தொட கொஞ்சம் அதுவும் துடிக்குது. ராகவன் எதிர வந்து நெக்கறாரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சகுனங்கள் காட்டுது. அந்த மரக்கிளையில் இருக்கிற ஒரு பறவை ரொம்ப சந்தோஷமாக இனிமையான குரலில் அதை வரவேற்கிற மாதிரி திரும்ப திரும்ப கூவுது. இதை கேட்டதுக்கப்புறம் இயல்பாக வெக்கம் இருக்கக்கூடிய சீதா பிராட்டிய கணவரோட வெற்றி சம்பந்தமான உரையாடலில் மனம் மகிழ்ந்து, நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே நடந்துருச்சுன்னா நான் உங்கள் எல்லாத்துக்கும் அடைக்கலம் தருவேன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 27வது சர்க்கம் ஒற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.